பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் கிருபையாய் மாற்றுவாராக. வேதம் சொல்லுகிறது, சாக கிடந்த ஒருவன், கைவிடப்பட்ட ஒருவன், பிடிபட்ட ஒருவன். அப்படின்னா தாவீதும் அவனோடு கூட 600 பேரும் போகிறார்கள், 400 பேர் தொடர்ந்து போகிறார்கள், 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசோர் ஆற்றை கடக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இவங்க 400 பேரும் கடக்கும்போது ஒரு எகிப்தியனை பார்க்குறாங்க. அந்த எகிப்தியன் சாக கிடக்கிறான், அந்த எகிப்தியன் கைவிடப்பட்டு கிடக்கிறான், அந்த எகிப்தியன் பிடிபட்டு போயிருக்கிறான். ஆனால் அந்த ஒரு மனுஷன் மூலமாய் வழி கண்டுபிடிச்சு தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. சாக கிடக்கிற ஒருத்தனை, பலனில்லாத ஒருத்தனை கர்த்தர் பயன்படுத்தி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு யுத்த வீரர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க ஆண்டவரால் முடியும்னா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். சாதாரணமாய் அற்பமாய் எண்ணப்பட்ட, துரத்தப்பட்ட, எல்லாரும் குறைவாய் நினைக்கிற உங்களையும் என்னையும் கொண்டு பல பேருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கிறோம். அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியாய் இருந்த சீமோனுடைய வீட்டிலே வந்திருக்கும் போது ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உடைச்சு ஆண்டவருடைய பாதத்தை நினைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அங்கே இருந்தவங்களில் ஒரு சிலர் முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுக்கிறாங்கன்னா, எதுக்கு இதை செய்கிறாங்க? இதை 300 பணத்துக்கு விற்றுருக்கலாமே. அப்படின்னா 1 இயர், 1 வருஷத்தினுடைய சம்பளம் அல்லவா, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு முறுமுறுத்தார். அப்போது ஆண்டவர் அந்த சகோதரியை மெச்சி கொள்கிறார். என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவ என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவா பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அந்த ஸ்திரீயை மெச்சி கொள்ளுகிறார். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் முறுமுறுக்கிறாங்க. இதில் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும்னா, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இவங்களுடைய தியாகம் ரொம்ப பெருசு. இவங்க பண்ணினது மாதிரி அங்கே இருக்கிற யாருமே பண்ணலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குறை சொல்றதுக்காக வந்துட்டாங்க. என்ன இதில் அர்த்தம்னா, சிலரை எதை கொடுத்தும் நம்ம திருப்தி அடைய பண்ணவே முடியாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எந்த தப்பை பண்றோம் அப்படின்னா, இன்னொருத்தரை திருப்திப்படுத்துறதற்காகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய பல மணி நேரங்கள், பலருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. அவரை திருப்திப்படுத்துறது, இவரை திருப்திப்படுத்துறது, மேனேஜரை திருப்திப்படுத்தலாம், ஓனரை திருப்திப்படுத்தலாம், பாஸ்டரை திருப்திப்படுத்தலாம், ஐயரை திருப்திப்படுத்தலாம். ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், சில நேரத்தில் யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. மனுஷனுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அவங்க இன்னொருத்தர்கிட்ட பழகும் போது இன்னொரு விஷயமா சொல்றாங்க. அதனால தேவையானதை செய்யலாம், அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு சில காரியத்தை செய்யலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இவங்களை திருப்திப்படுத்த முடியாத ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு அதற்காக உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதற்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுத்தவும் வேண்டாம். சில மனிதர்களை எதை கொடுத்தும் ஒரு தேவனுடைய பிள்ளையால திருப்திப்படுத்தவே முடியாது. பாருங்க, சில சொந்தக்காரங்க இருப்பாங்க. அந்த சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுப்பாங்க. ஆனால் அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. அவங்க ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க நம்மளை தாழ்வாக தான் நினைப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி மனிதர்களை திருப்திப்படுத்தணும்னு நினச்சி ஓடி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட பாருங்க, ஏதோ ஒரு அவசியமில்லாத ஒரு காரியத்திற்காய், திருப்திப்படுத்த முடியாத ஒரு காரியத்திற்காய் ஓடி ஓடி போய் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவே வாழ்றது. ஆனால் கடைசியில் துக்கத்தோடு திரும்பி வருவாங்க, காயப்படுத்தி அனுப்புவாங்க. இந்த சத்தத்தை
வசனத்தை கேட்குற நீங்கள் கூட ஒருவேளை பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை, நான் திருப்திப்படுத்த நினச்சேன் ஆனால் அவங்கள திருப்திப்படுத்த முடியல, இன்றைக்கி என்னை காயப்படுத்திட்டாங்க, இன்றைக்கி நான் வேண்டாதவனாக இருக்கிறேன், நான் திருப்திப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தேன், தோற்று போயிட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்குறார், இல்லை இனி இந்த வேலை வேண்டாம். 4 பேர் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, 4 பேர் அப்படி பேச தான் செய்வாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கள மாற்ற முடியாது. அதற்கு மாறாக என்னை நான் மாற்றிக்கொண்டேனானால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதனால நான் நம்புகிறேன், நம்மிடத்தில் திருப்தியாகிற ஒருத்தர் இருக்கிறார். ஏசப்பா என்ன செஞ்சாலும் நம்ம எந்த நிலைமையில செய்கிறோன்னு பார்த்து திருப்தி அடைஞ்சு நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த மகளை எத்தனையோ பேர் திருப்தி அடையலைன்னா கூட ஆண்டவர் சொல்றாரு, நீதி செஞ்சிருக்காப்பா, என்னை அடக்கம் பண்ணும்படியா செஞ்சிருக்காருப்பா. அதனால கர்த்தரை மட்டும்தான் நம்ம திருப்திப்படுத்த முடியும். இனி ஒரு காலம் இன்னொருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காகவே உங்க வாழ்க்கையை செலவழிக்காதபடி கர்த்தர் ஒரு ஞானத்தை தருவாராக. நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவரை திருப்திப்படுத்தணும், இவரை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையே அழிச்சிட்டு இருக்க, ஒன்றும் அனுபவிக்காம இன்னொருக்கருக்காகவே வாழ்ற எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. அவர்களை தொற்றுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இனி இதை குறிச்ச ஒரு ஞானத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. அப்பா, இப்போ உங்க பிள்ளைங்க யாரெல்லாம் ஜப குறிப்புகளை வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஜபத்திற்கும் பதில் வரட்டும்பா, வரட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். இன்று மாலையில் நடக்கிற 76வது நாள் கூட்டத்தில் உங்க வல்லமை கடந்து வரட்டும்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சாயந்தரம் எல்லாரும் சேர்ந்து 76வது நாள் ஜெபத்தில் கலந்து கொள்வோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.